நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் விவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த சட்னி ரெசிபி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, கல் தோசை, குழி பணியாரம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கோதுமை தோசைக்கு ஆப்டான ஒரு சட்னிங்க இது. ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இப்போ இருங்க, தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்களேன், நாட்டு தக்காளி புளிப்பே இல்லாமல் சூப்பராக இருக்குது. அதனால் இந்த மாதிரி கிராம பகுதிகளில் செடியிலேருந்து விளைஞ்சு கொண்டு வந்து விற்றாங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற ஒரு 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டும் சேர்த்து போட்டாலும் போடலாம், ஒரு காஞ்ச மிளகாயோ இல்லை பச்சை மிளகாயோ போட்டாலும் போடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக கொய்யா எடுத்து வச்சுருக்கேன், செங்காயா. இப்போ 2 காய் இருக்குது, அதில் நான் 1.5 கட் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். பழமாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு, செங்காயாக போடணும். ஓகேங்களா? இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன். தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், புளி இந்த அளவுக்கு, புளி, உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்க போகிறோம். இப்போ வதக்கிடலாமா? எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா சேர்த்தாச்சு. காரத்துக்கு எடுத்து வச்சுருங்க. காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். சும்மா ஒரே ஒரு கல் உப்பு சேர்த்துருக்கேன், அந்த நெடி வராமல் இருக்கணுன்றதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. உப்பு நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு. இந்த மாதிரி மிளகா வறுபடும் போது இந்த நெடி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அப்புறம் தேங்காய், புளியை சேர்த்துட்டு கடைசியாக கொய்யா சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒன்று ஒன்றா போட்டு வதக்கிடுறேன். இதை மட்டும் முடிச்சிடுறேன். வெங்காயம் வதக்கிட்டு தக்காளியை போட்டுடுறேன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலையை போட்டுடுறேன், அப்புறம் தேங்காயை போட்டு புளியை போட்டு கடைசியாக கொய்யாவை போடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழைலாம் போட்டோம். 2 பல்லு பூண்டு மட்டும் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்தனா நல்லா வதங்கிடும், அதுக்காக தான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அரைக்கி கலக்கிட்ட பிற்பாடு சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக மட்டும் சேர்த்துடாதீங்க. இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துடலாம். ரொம்ப புளிப்பு தேவையில்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ தெரியுதா, அவ்வளோதான். இந்த அளவுக்கு புளி மட்டும் சேர்த்துக்கோங்க. சும்மா எதிர் புளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மட்டும் சேர்த்துக்கோங்க. சட்னி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. கோதுமை பொங்கல் இல்லை கோதுமை உப்புமாவோட தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், இன்னும் பிரமாதமாக இருக்கும். நம்ம வீடியோவில் இருக்குது. ஓகேங்களா? கோதுமை பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்காதவங்க இதை நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் கொய்யா சேர்த்துக்கலாம். ஓகேங்க? அது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா வதங்கட்டும். ஏன்னா நம்ம திருப்பி வந்து சட்னி அரைச்சிட்டு வதக்கிறது கிடையாது, இப்போவே நல்லா வதக்கிடலாம். ஓகேங்களா? கொய்யாலாம் சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப வதக்கக்கூடாது, தாளிப்பு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதுக்காக தான் இதை நல்லா வதக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னாதவங்க கண்டிப்பாக கொய்யா சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து தேடி பாருங்கள். நீங்கள் கேட்குற கேள்விகள் எல்லாமே நான் வீடியோலையோ இல்லை ஷார்ட்ஸ்லேயோ கண்டிப்பாக பதில் கொடுத்துருப்பேன். கமெண்ட்ஸில் வந்து ஒரே ஒரு வரியில் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாதுன்றதுனால கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் இல்லை வீடியோவில் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைன்றவங்க மறக்காமல் பதிவு பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஏன்னா இந்த உணவு முறைக்கு நீங்கள் மாறி வாங்க, நிறைய நோய்கள்லேருந்து விடுபடலாம், நோய் வர்றதுக்கு முன்னாடி இருந்து பாதுகாத்துக்கலாம். என்னால் முடிஞ்சது நான் கற்றுக்கினதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் பயனடைஞ்சிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் நல்லா இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கா? இதே நாட்டு தக்காளின்றதுனால நல்லா இருக்குது, புளிப்புலாம் இல்லாமல் அருமையாக இருக்குது. அதான் என்னதான் இருந்தாலும் கிராமம் தாங்க, சிட்டி தான். என்ன சூப்பராக இருக்குங்க அங்கே உணவியெல்லாம். கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, அவங்களாவது நல்லா இருக்கட்டும் சாப்பிட்டு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். அப்படிலாம் கரண்டியால் மசிச்சு விட்டுடுங்க. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வழக்கம் போல் சொல்கிறது தான், சட்னி அரைச்சோமா இந்த வேலைக்கு அதை காலி பண்ணிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்ப சுட பண்ணி தயவுசெய்து சாப்பிடாதீங்க, அது உடம்புக்கு நல்லதில்லை. பரவாயில்ல, திட்டமாக அரைங்க. பத்தலைன்னா பொடியோ இல்லை தொகையிலோ ஏதோ வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா என்ன பண்ணலான்னா, ஏதோ ஒரு உடச்சக்கல்லையை போட்டு டக்குன்னு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். எப்பயுமே எல்லார் வீட்லேயுமே பொடி இருக்கும், ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தொட்டுக்கோங்க. இல்லை சாம்பார் அந்த மாதிரி இருக்கும், அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி தொட்டுக்கோங்க. அதிகமாக அரைச்சி கீழே ஊற்றி அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது மாதிரி அதுக்காக வேண்டி ஃப்ரிட்ஜில் வச்சு உடம்பை கெடுத்துக்காதீங்க. ஓகேங்களா?
அவ்வளோதான். இது 2 பெரட்டு பெரட்டுனாங்க. பெரட்டின பிறகு ஆற வச்சு அப்படியே சட்னியை அரைச்சிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் பத்தலைன்னா வழியை போட்டு அரைச்சி வேஸ்ட் பண்ணாதீங்க. வேலை டபுள் வேலையாகிடும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் ஒரு 2 தடவையாக போட்டு நல்லா தண்ணி விடாத கெட்டி சட்னியை அரைச்சிக்கோங்க. அந்த மிக்ஸியை கழுவி ஊற்றுற தண்ணியே போதும். ஓகேங்களா? போதும். நீங்கள் வந்து கடுகு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும் தாளிப்புக்கு. நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னி அரைச்சி அதில் கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான கொய்யா சட்னி அருமையாக ரெடி ஆகிடும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம், ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மாதிரியாக செய்வாங்க. இது எங்கள் வீட்டில் செய்கிற மாடல். ஓகேங்களா? நிறைய சட்னி போட்டிருப்பேன். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்றவங்க சட்னி ரெசிபியை போய் பாருங்கள். நம்ம எல்லாம் நிறைய போட்டிருப்பேன் பாருங்கள், நிறைய ரெசிபிஸ் போட்டிருப்பேன். அது எனக்கே மறந்துடுது சில நேரத்தில். கடன்னு சொல்லுவேன். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு, மறந்து போகுது. ஏதோ ஒரு சிலர் தான் ஞாபகம் இருக்குது. உடச்சக்கல்ல போட்டு ஒரு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு உங்கள்கிட்ட ஒரு சட்னி ஷேர் பண்ணியிருப்பேன். அதுவும் சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை சட்னியும் சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலை சாம்பார் வச்சுருக்கேன், அதுவும் நல்லாயிருக்கும். அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய போட்டிருக்கேன். வேணுன்றவங்க போய் சேனலில் போய் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைங்க. எப்பயுமே ஆற வச்சு அரைச்சா தான் அந்த சட்னியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதேமாதிரி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணும்போதும் எல்லாத்தையும் வதக்கிட்டு நல்லா சில்லுன்னு ஆற வச்சு அரைங்க. அப்போ தான் அதனோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? ஆற வச்சிட்ட பிறகு அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் தாளித்து இதில் கொட்டிட்டோம்னா சூப்பரான கொய்யா சட்னி ரெடி ஆகிடும். அதாவது கொய்யான்னும் போது சளி தொல்லை, வீசிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க. ஆஸ்மா கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க சாப்பிடாதீங்க. அவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கும்னா லைட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கொய்யா வந்து அந்த சைனஸ் ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த கிளைமேட் வேறு இப்போ இன்னும் மாறலை. கொஞ்சம் ஒரு நாளைக்கு வெயில் அடிக்குது, ஒரு நாளைக்கு குளிருது. அதனால் அதை ட்ரை பண்ணாதீங்க. ஹீட் பாடியாக இருக்குது உங்களுக்கு, ஓகே நாங்கள் கொய்யா சாப்பிடுவோம் அப்படின்றவங்க மட்டும் இந்த சட்னியை ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோடய சேனலில் சொல்லுங்கள். நான் இதை அரைச்சிட்டு அந்த பிக்சரை வந்து சட்னியை வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே பின்னாடியே ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி.